தலைப்புச் செய்திகள். விஜய் ஜோடியாக சோனாக்ஷி சின்ஹா. செக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. சமந்தா பரபரப்பான பேட்டி. பிரியதர்ஷன் மகள் மோகன்லால் மகனை காதலிக்கிறாரா? இனி விரிவான செய்திகள். துப்பாக்கி கத்தி ஆகிய படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்க இருக்கும் புதிய படத்தின் வேலைகள் இப்போதே ஆரம்பமாகிவிட்டன. விஜயுடன் இதுவரை ஜோடி சேராத ஒரு பிரபல நடிகையை இந்த படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்திருக்கும் இயக்குனர் முருகதாஸ் ஹிந்தியில் அவர் இயக்கிய அகீரா படத்தின் நாயகியான சோனாக்ஷி சின்ஹாவையும், தெலுங்கில் அவர் இயக்கி வரும் ஸ்பைடர் படத்தின் நாயகி ரகுல் பிரீத் சிங்கையும் அந்த படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்திருக்கிறாராம். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருப்பதால் தான் அதற்கான வேலைகளை இயக்குனர் AR முருகதாஸ் தீவிரப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை வரும் அக்டோபர் மாதத்தில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் நடிகை சமந்தா. அண்மையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் செக்ஸ் பற்றி தெரிவித்துள்ள கருத்து ஆந்திர பட உலகில் பரபரப்பாக பரவி வருகிறது. JFW என்ற ஆங்கில இதழுக்கு கொடுத்துள்ள பேட்டியில், உணவு, செக்ஸ் ஆகிய இரண்டில் நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில், நான் உணவு இல்லாமல் கூட இருந்து விடுவேன், ஆனால் செக்ஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று அவர் பதிலளித்துள்ளார். அந்த பேட்டி முழுவதும் எல்லா கேள்விகளுக்கும் அதுபோன்று பரபரப்பான பதில்களை தந்துள்ளார் சமந்தா. இதுவரை அவர் அப்படி பேட்டி கொடுத்ததில்லை என்பதால் அந்த பேட்டி அவரது ரசிகர்களை திகைப்படைய வைத்துள்ளது. நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவும் இயக்குனர் பிரியதர்ஷனின் மகள் கல்யாணியும் காதலிப்பதாக ஒரு தகவல் சமீப காலமாக தீயாக பரவி வருகிறது. மலையாள ரசிகர்கள் இது குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள். அந்த காதல் விவகாரத்தை மறுத்துள்ள கல்யாணி, எனக்கும் பிரணவுக்கும் இடையே காதல் எதுவும் இல்லை, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி என்று பதில் சொல்லியிருக்கிறார். தற்போது நாகார்ஜுனாவின் மகன் அகில் நடிக்கும் தெலுங்கு படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கிறேன். இந்த நிலையில் இப்படி செய்திகள் வெளியாகி உள்ளது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார் கல்யாணி. ரஜினி தனியாக ஒரு அரசியல் கட்சியை துவங்க வேண்டும். அந்த கட்சியில் கமலஹாசனும் சேர வேண்டும். வெற்றி பெற்றவுடன் ரஜினி முதலமைச்சராகவும் கமலஹாசன் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று SV சேகர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியில் அஜித், விஜயையும் சேர்த்துக் கொள்ளலாம். சினிமா நடிகர்கள் சரியான முறையில் ஆட்சி செய்வார்கள் என்பதை நிரூபிக்கட்டும். யார் அரசியலுக்கு வர வேண்டும், வரக்கூடாது என்று தீர்மானிப்பது ஓட்டு போடும் மக்கள்தான். அரசியல் கட்சியின் தலைவர்களோ மாவட்ட செயலாளர்களோ அதை தீர்மானிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் SV சேகர். சுந்தர் சி இயக்கத்தில் உருவாக இருக்கும் சங்கமித்ரா படத்தில் சங்கமித்ரா வேடத்தில் நடிக்க இருந்த ஸ்ருதிஹாசன் திடீரென அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார். இதற்கிடையில் அந்த படத்திற்காக ஹன்சிகாவை வைத்து ரகசிய போட்டோஷூட் ஒன்றை இயக்குனர் சுந்தர் சி நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சுந்தர் சி இயக்கிய ஆம்பல, தீயா வேலசேனம் குமார், அரண்மனை, அரண்மனை 2ஆம் பாகம் படங்களில் நடித்தவர் நடிகை ஹன்சிகா. சங்கமித்ரா படத்தில் அவர் நடித்தால் சுந்தர் சியுடன் இணைந்து அவர் பணியாற்றும் 5வது படமாக அது அமையும். மத்திய அரசின் திரைப்பட தணிக்கை குழு படங்களை தணிக்கைக்கு விண்ணப்பிக்கும் முறையில் பல மாறுதல்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி விண்ணப்பங்களை இனி நேரில் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமே படங்களை தணிக்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட விண்ணப்பங்களை தேதி வாரியாக வரிசைப்படுத்தப்பட்டு அதன்படியே தணிக்கை குழுவினர் படத்தை பார்ப்பார்கள். இந்த புதிய முறை காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் அஜித்தின் விவேகம், சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் ஆகிய படங்கள் வெளிவராது என தெரிகிறது. அஜித் நடித்திருக்கும் விவேகம் படத்தின் பாடல்களை ஒவ்வொன்றாக இணையத்தில் வெளியிட்டு வருகிறது படக்குழு. சர்வைவா மற்றும் தலை விடுதலை ஆகிய பாடல்களை தொடர்ந்து தற்போது காதலாட பாடலும் வெளியாகியுள்ளது. காதலாட பாடலை அனிருத் இசையில் கபிலன் வைரமுத்து எழுதியுள்ளார். இந்த படத்தில் பாடல் எழுதியுள்ள கபிலன் வைரமுத்து இயக்குனர் சிவா, ஆதி நாராயணன் ஆகியோருடன் இணைந்து திரைக்கதை உருவாக்கத்திலும் பங்கு பெற்றிருக்கிறாராம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் படங்களை தொடர்ந்து 3வது முறையாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் இயக்குனர் பொன்ராம். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாதம் தென்காசியில் துவங்கி 34 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் RD ராஜா தயாரித்து வரும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக சமந்தா நடிக்கிறார். மேலும் நெப்போலியன், சிம்ரன், சூரி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். மாதா என்டர்டெயின்மெண்ட் பட நிறுவனம் சார்பில் ஷோபா விஜயன் தயாரிக்கும் படம் மாஸ்க். இந்த படத்தில் கதாநாயகனாக ரிஷிதரன் அறிமுகமாக கதாநாயகியாக ஷகானா நடிக்கிறார். வடிவுக்கரசி, பிளாக் பாண்டி, சென்ராயன், யோகி, முனிஸ் ராஜா, மனோபாலா, ஷகிலா உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை கதை எழுதி இயக்குகிறார் புதுகை மாரிசா. இந்த படத்திற்கு இம்மானுவேல் இசையமைக்க வெங்கடேஷ், பகவதி பாலா இருவரும் ஒளிப்பதிவு செய்துள்ளனர்.
வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. உன்னை விட மாட்டேன் படத்தினுடைய தொடக்க விழாவிற்கு கவர்னரை அழையுங்கள் என்று வாலியிடம் எம்ஜிஆர் சொல்லியிருந்ததால் தயாரிப்பாளர் தர்மராஜையும் அழைத்துக் கொண்டு கவர்னரை சந்திக்க சென்றார் வாலி. எம்ஜிஆர் புதிதாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கவிருப்பதாகவும் அந்த படத்தினுடைய தொடக்க விழாவிலே கவர்னர் கலந்து கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்புவதாகவும் அவரிடம் தெரிவித்தார் வாலி. அந்த படம் எப்படிப்பட்ட படம், என்ன மாதிரியான கதை என்பதையெல்லாம் வாலியிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்ட பிரபுதாஸ் பட்வாரி அந்த விழாவிலே கலந்து கொள்ள தனது ஒப்புதலை தெரிவித்தார். பின்னர் என்ன காரணத்தாலோ கவர்னர் அந்த விழாவிலே கலந்து கொள்வது தவிர்க்கப்பட்டது. பிரசாத் ஸ்டுடியோவில் பாடல் பதிவுடன் நடைபெற்ற அந்த படத்தினுடைய தொடக்க விழா அழைப்பதில் அன்று எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த எல்லா அமைச்சருடைய பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. விழாவன்று காலையிலே வாலியை தொலைபேசியில் அழைத்து எம்ஜிஆர், வரவேற்புரையை நீங்கள் நிகழ்த்துங்கள், நாஞ்சில் மனோகரன் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கட்டும் என்று வாலியிடம் கூறினார். கோலாகலமாக நடைபெற்ற அந்த விழாவை தொடர்ந்து இளையராஜாவினுடைய இசையிலே டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஒன்று பதிவு செய்யப்பட்டது. பாடல் பதிவானவுடன் எம்ஜிஆருக்கு அந்த பாடலை அனுப்பி வைத்தார் இளையராஜா. அந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர், டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாட்டை சரியாக பாடவில்லை, ஆகவே மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து டி.எம். சௌந்தரராஜன் வைத்து மறுபடியும் அந்த பாடலை பாட வைத்து எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார் இளையராஜா. அதை கேட்ட பிறகும் எம்ஜிஆருக்கு திருப்தி வரவில்லை. என்ன காரணத்தாலோ டி.எம். சௌந்தரராஜன் சரியாக அந்த பாடலை பாடவில்லை, ஆகவே வேறு ஒரு பாடகரை வைத்து அந்த பாடலை பதிவு செய்து எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். 2 முறை பதிவு செய்த பாடலும் அவருக்கு பிடிக்காமல் போகவே மலேசியா வாசுதேவனை வைத்து மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து அந்த பாடலை அவருக்கு அனுப்பினார் இளையராஜா. அந்த பாடலின் கம்போசிங்கின் போது எம்ஜிஆரும் கலந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இளையராஜா அந்த பாடலை பாடியதை எம்ஜிஆர் கேட்டிருந்தார். நீ பாடியதைப் போல அந்த 2 பாடல்களுமே அந்த பாடலை பாடவில்லை என்று இளையராஜாவிடம் சொன்ன எம்ஜிஆர், பேசாமல் நீயே அந்த பாட்டை பாடிவிடு என்று இளையராஜாவிடம் சொன்னார். என்னுடைய குரல் உங்களுக்கு பொருந்தாத அண்ணே என்று இளையராஜா சொன்னபோது, என்னுடைய குரல் ஒன்றும் அவ்வளவு கட்டை குரல் இல்லை, நிச்சயமாக பொருந்தும் என்று சொல்லி பாடலை பதிவு செய்யும்படி ராஜாவிடம் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து இளையராஜா தனது குரலிலேயே அந்த பாடலை பதிவு செய்தார். அந்த விழா முடிந்ததற்கு பிறகு 1 மாத காலம் பத்திரிகைகளில் அந்த படம் பற்றிய செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன. பிறகு என்ன காரணத்தாலோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரவில்லை. அந்த படம் தவிர எம்ஜிஆர் பாதிக்கு மேல் ஏற்கனவே நடித்திருந்த அண்ணா நீ என் தெய்வம் என்ற படத்தையும் அவர் நடித்து முடிக்கவில்லை. பின்னர் அந்த அண்ணா நீ என் தெய்வம் படம்தான் பாக்யராஜனுடைய திரைக்கதை வசனத்திலே அவசர போலீஸ் 100 என்ற பெயரிலே திரைக்க வந்தது. அந்த வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று அப்படி ஒரு சோகச் செய்தி தன்னை தேடி வரும் என்று எம்ஜிஆர் எதிர்பார்க்கவே இல்லை. சாலிவாகனன் படத்திலே அறிமுகமாகி எம்ஜிஆரை விட்டு அதிகமான திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற சின்னப்ப தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எம்ஜிஆரை இடி போல் தாக்கியது. அந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் தான் தேவருடைய ஆட்டுக்கார அலுமையில் படத்தினுடைய வெள்ளி விழாவிலே கலந்து கொண்டு எல்லா கலைஞர்களுக்கும் கேடயத்தை பரிசாக வழங்கியிருந்தார் எம்ஜிஆர். தேக ஆரோக்கியத்திலே எப்போதும் கவனம் செலுத்தக்கூடிய சின்னப்ப தேவருடைய மறைவு எம்ஜிஆருடைய மனதை பெரிதும் வாட்டியது. உடனே கோவைக்கு புறப்பட்ட எம்ஜிஆர் தேவருடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டு 2 கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து சென்றார். சின்னப்ப தேவருடன் எம்ஜிஆருக்கு இருந்த 33 ஆண்டுகால நட்புக்கு அவர் கொடுத்த மரியாதை அது. தேவருடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டு எம்ஜிஆர் சென்னை திரும்பிய அன்று திமுகவும் அதிமுகவும் இணையப் போவதாகவும் அதற்கான முயற்சிகளிலே ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவரான பிஜு பட்நாயக் ஈடுபட்டிருப்பதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதை உறுதி செய்வது போல பூம்புகாரிலே நிருபரிடம் பேசும்போது 2 கட்சிகளும் இணைவதிலே என்ன தவறு என்று கேட்டிருந்தார் எம்ஜிஆர். பிஜு பட்நாயக் மேற்கொண்ட முயற்சி என்ன ஆனது, 2 கட்சிகளும் இணைந்ததா என்பதை பற்றி திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். தமிழில் 5 படங்களுக்கு என்னிடம் கால் ஷீட் கேட்டுள்ளனர் என்கிறார்
வனமகன் நாயகி சாயிஷா சைகல். தனுஷிடம் அடிக்கடி கடி ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாராம் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். காதலில் விழுந்தேன் படத்தில் இடம்பெற்ற நாக்குமுக்கா பாடலுக்கு மெட்டு அமைத்தவர் அந்த படத்தின் இயக்குனர் PV பிரசாத். ரொம்ப வேகமாக முன்னேறி வாழ்க்கையில் அடைய போவது எதுவும் இல்லை என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. ஹாலிவுட் படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறாராம் நடிகை பிரியங்கா சோப்ரா. வேலையில்லா பட்டதாரி முன்னோட்டத்தை இதுவரை 1 கோடி பேர் பார்த்துள்ளனர். என்னுடைய தோழி, கால்ஷீட் மேனேஜர் எல்லாம் என் அம்மாதான் என்கிறார் கயல் ஆனந்தி. விவேகம் படத்தில் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக சண்டை காட்சிகளை எடுத்திருக்கிறாராம் இயக்குனர் சிவா. சினிமா உலகில் எனக்கு நட்பு வட்டாரம் பெரிதாக இல்லை என்கிறார் நடிகை நிக்கி கல்ராணி. அடுத்து வருவது ரகசியம். 4 C சம்பளம் கேட்டு அதிர வைக்கிறாராம் உச்ச நடிகருக்கு ஜோடி போட்டுள்ள அந்த லண்டன் நடிகை. தன்னால மெச்சூரிட்டியான இசைய கொடுக்க முடியாதுன்னு ஒல்லி பிச்சா நடிகர் சொன்னதை கேட்டு கலகலன்னு சிரிச்சாரா அந்த ஒல்லி இசை. ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதையெல்லாம் ஒதுக்கிட்டு பெரிய ஹீரோ படம் வந்தா நடி அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறாங்களாம் மோனிஷா நடிகையோட அம்மா. தன்னை தேடி பட வாய்ப்புகள் குவியறதுனால தடாலடியா 1 கோடிக்கு தன்னோட சம்பளத்தை ஏத்தி சொல்றாங்களா அந்த காட்டு மகன் நாயகி. அடுத்து வருவது திரைமலர். என்னோட பேர் மதன். இந்த படத்தோட இயக்குனர், ஹீரோவும் பண்ணியிருக்கேன். டைட்டில் 88. 88 என்னன்னா ஹீரோ மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 2 டிஜிட், அதுதான் டைட்டிலாக வச்சுருக்கேன். நம்பர் அப்படிங்கிறது வைக்கணும் அப்படின்னு முதலே யோசித்தேன். அண்ட் தென் இந்த படத்துக்கு தேவையும் கூட. ஏன்னா மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறது அது ஜஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கிறது இல்லை. யாராவது நம்பர் கேட்டாங்கன்னா ஈஸியாக உடனே கொடுத்துருவோம். அதனால் ஏற்படுற பாதிப்பு அது எல்லாத்தையும் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா மெசேஜஸ் கொடுத்துருக்கோம். கிங்ஸ்லி வின்சன் பேசுகிறேன், இசையமைப்பாளர். இது எனக்கு 2வது படம். 88 இது 2வது படம். முதல் படம் தேனி மாவட்டம். இந்த படத்தில் நான் பின்னணி இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இந்த படத்தினுடைய கதைக்களத்தை பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட்டில் இருக்கும். எந்த சீன் எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு விறுவிறுப்பு நிறைந்த ஒரு கதைக்களம் இது. படத்தினுடைய டைட்டில் 88 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஒரு நாட்டங்க. ஸோ நல்ல ஒரு திரைக்கதையாக வடிவமைத்து நமக்கு டைரக்டர் மதன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி. ப்ரொடியூசர் JK நன்றி. இந்த படத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரொம்ப அருமையாக இருக்கும். 4 பாட்டுமே வித்தியாசமான ஒரு சாயலில் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அது பிடிக்கும். இந்த படத்தில் எல்லா சாங்குமே நான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். சிங்கிள் டைட்டில், ஒரு டூயட் சாங், அப்புறம் ஒரு மெலோடி சாங் இருக்குது. டூயட் சாங்கில் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். மெலோடி சாங்கில் சாஃப்ட் சாங் அண்ட் ஒரு பேத்தா சாங் அண்ட் ஒரு கானா பாட்டு. அந்த கானா பாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த கானா பாட்டு நானும் சோலோ ஆடியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் டேனியல் பாலாஜி சாங் ஃபுல்லாக வருவார். அவரையும் ஆட வச்சுருக்கோம். நம்ம இதுவரையும் அவர் டேனியல் பாலாஜி சாங் ஆடினதில்லை. இந்த படத்தில் தான் ஃபுல் சாங் ஆடியிருக்காரு. ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பாடல் காட்சிகள் நல்லா வரதுக்கு காரணமாக இருந்த கேமராமேன் வெற்றி அவர்கள், அவருடைய எவ்ரி ஷாட் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அண்டு லிரிக்ஸ் அறிவுமதி சார் அண்டு மதன் கார்கி. அந்த அந்த சாங் மொத்தமாக கேட்கும்போது டோட்டலாக பார்க்கும்போது அது லைக் ஒரு ராஜா சார் சாங் மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குது. JK மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள அற்புதமான ஒரு திரைப்படைப்பு 88. படத்தோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த படத்தில் நான் கதாநாயகியோட தந்தையாக நடிச்சிருக்கேன். இதில் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக நான் சொல்ல ஆசைப்படுறது, கதாநாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மதன் அவர்கள். இந்த படத்தை அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. அந்த கதாநாயகனுடைய கேரக்டர் பார்த்திங்கனாக்கா உண்மையான காதல், அதன் பொருட்டு அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள், இத்தனையும் தாண்டி அவன் தனது லட்சியத்தில் வெற்றி பெறுகிறானா, எப்படி வெற்றி பெறுகிறான், லட்சியத்திலும் சரி காதலிலும் சரி அவன் அடையும் வெற்றி எப்படிப்பட்ட தடையெல்லாம் தாண்டி, சோதனையை தாண்டி நடக்கிறது என்பதை மிகவும் முறுக்கமான ஒரு கலை நயத்தோடு மிக அழகாக படமாக்கியிருக்கிறார்கள்.
The padam 88 I'm playing the heroine character, which is a teacher. So the teacher na hero eppadi love story, the crime thriller connect agum adana story. 88 mainly technology crime love phone number la eppadi technology crime agada ade story. So it's with a message also. So I hope all of you will like it. The family drama irukku, thriller irukku, adana oru konja social message irukku. அடுத்து வருவது மறக்க முடியுமா? யோ இரியா மீசமலை சாம்பளை ஆயிடுச்சு. எப்படி ஒரு பொண்ணை கட்டி வைக்க தான் போற? அதுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வச்சா என்ன குடி முடிக்கிடவா போகுது? உருப்படாத வேலை. நீ எல்லாம் பொண்டாடி கட்டிட்டு என்னடா பண்ண போற? அதெல்லாம் எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் மூமுனுக்குற கட்டிக்கிட்டா சோறு போட வச்சிருக்காடா, சம்பாரிச்சு போட சாமர்த்தியம் இருக்காடா. அதுக்கு தான் படி படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டா அங்க வாத்தியாரையும் சேர்த்து கூட்டிட்டு வாத்தியார் படத்துக்கே போயிட்டு. இந்த பாரியா, உன் புள்ள ஒன்னும் என்ன மாதிரி அண்ணாடங்காச்சியை காதலிக்கல. சம்பாதிச்சுதான் பொஞ்சாதையை காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. பெரிய பங்களா, தினசுக்கு ஒரு காரு, பெரிய இடம். கழுது அவ்வளவு பெரிய இடமா? ஏன்டா இதை முன்னாடியே சொல்லல? நீ என்ன சொல்ல விட்டாதானே உன்னை கொளுத்தி விடுவேன் கொளுத்திங்கிற. ஏமா அந்த பொண்ணை நீ பாத்திருக்கியா? அன்னைக்கு கார்ல போகும்போது காட்டுச்சு. பொண்ணு சும்மா பச்சை கிளி மாதிரி இருந்தா. படிப்பு வேற பெரிய படிப்பான். எப்படியாவது பார்த்து இந்த கல்யாணத்தை முடிச்சிடு. என்ன யோசனை? கழுத பெரிய படிப்பு படிச்சிருக்குன்னு சொல்ற. நம்ம பையன் 5ஆம் கிளாஸ்லயே 5 வருஷம், அதுக்கு மேலையும் தேரல. படிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை ஒத்து போகுமான்னு தான் பெரிய யோசனையா இருக்குது. அட போயா, படிப்பு என்ன படிப்பு? கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். படிப்பு காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திட போறாங்க. விட்டுடாத. இப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைக்கணும்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா இதான்ப்பா எங்க மாமனார் வீடு. அண்ணாந்து பார்த்தா கழுத்தே சுளிக்கிடும் போல இருக்குடா. உள்ள வந்து பாருங்க தெரியும். அப்பா அப்பா ஏன்டா இப்படி பயப்படுற? இவருதான் உங்க மாமனாரா? இல்லப்பா, இவர்தான் இந்த வீட்டுக்கு அவல்காரன். அவல்காரனா? காத்தவரை மாதிரி மீச வச்சிருக்கானடா. நீதான் இந்த வீட்டு மருமகனாச்சாடா. வாடா உள்ள போகலாம். ஜாவ் ஜாவ். என்னடா அது வந்த உடனே சாவ சொல்றான்? ஜாவ்னு அவங்க பாஷையில வணக்கம் சொல்றாரு. ஜாவ். அப்ப ஜாவ் ஜாவ் ஜாவ். ஏண்டா என்ன தள்ளிட்டியா? நான் யார் தெரியுமாடா? மாடக்குளம் கந்தசாமி ராமசாமிடா. ஒன்ன நான் விட மாட்டேன். பையப்படுறான் பையப்படுறான். ஏண்டா உன் குடலை உருவி நான் மாலை போடல. என்ன மேனது கலாட்டா? சாப் இந்த ஆத்மி கலாட்டா பண்ணுது. யார் நீ? ஏய் மாடகுளம் கந்தசாமி மகன் ராமசாமி இல்ல? கரெக்ட். நீங்க? நான் ஜனார்தனடா. நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே. ஜனார்தனமா? அட மடையா நீதானா? வாடா போலாம். என்னப்பா ராமசாமி எதிர்பாராம வந்திருக்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சாலும் நல்ல சந்திப்பு. சிநேகிதர்களா இருந்த நாம சொந்தக்காரங்களா ஆக போறோம். ஏன் சுத்தி வளைச்சு நேரடியாவே சொல்லிடுறேனே, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கிறேன். என்னப்பா சொல்ற? என் பொண்ணுக்கு உன் பையனா? ஆமா, இவன் தான் என் ஒரே பையன். இவன் உன்னோட மகனா? ஆமா. ஏன்டா நிக்கிற? உட்காருறா. மாமா மடியில உட்கார சொல்றேன். எங்க வேணாடா உட்கார சொல்றேன். என் மகனும் உன் பொண்ணும் ஒருத்தர் அப்படி காதலிக்கிறாங்களா? உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. என் பையன் உன் பொண்ணு மேல பைத்தியமாவே ஆயிட்டான். அப்படியா? எனக்கு என்ன சொல்றேனே புரியலையே. ஆனா நமக்கு புரிஞ்சா என்ன, புரியாம போனா என்னப்பா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. விடுதலைய கல்யாணத்தை அடி கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. என்னங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? கல்யாணத்துக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீங்க பேசாம இருக்கீங்களே. நம்ம பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? லட்சுமி நம்ம பொண்ணை காதலிச்சிருக்கா. பல நாள் அவ பின்னாலேயே சுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரியுமோ தெரியாதோ, நம்ம திருப்திக்காக ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. உன் பொண்ணை பத்தி உனக்கு தெரியாத விவரத்தையெல்லாம் என் பையன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவ்வளவு தெளிவு. ஆமா. உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு? படிப்பா? கழுத படிப்பு கிடக்குது. படிப்பு படிச்சவெல்லாம் என்னத்த மூட்டை கட்டிக்கிட்டான். இப்ப நான் படிக்கல, இப்ப நான் சம்பாதிக்கல. இந்த பாரு, இப்ப நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு இப்பவும் பென்ஷன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த பாரு, லட்சுமியும் சரஸ்வதியும் ஒன்னா இருக்கிறதுலன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் பொண்ணு BA ஃபர்ஸ்ட் இயர் எழுதுனா அந்த சமயத்துலதான் அந்த சமாச்சாரத்தை விடு எழுதிய. படிப்பு வச்சு என்ன பண்ண போறோம்? கல்யாணமான எல்லாம் சரியா போயிடுது. நான் ஊருக்கு போய் என் சம்சாரத்தை அழைச்சிக்கிட்டு வரேன். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கொளுத்துன்னு கொளுத்தி விடுவோம். நீங்க பொண்ணை பார்க்கவே இல்லையே. எதுக்கு பாக்குறது? எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரமா போச்சு. நம்ம பொண்ணு எப்படி இருந்தாலும் விட்டுடுவா போறோம். கழுதிய அதான சம்பிரதாயம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்ப்பா. எதுக்கு அந்த குறை? நீயும் பொண்ணை பார்த்துட்டே போயிடு. சரி, வர சொல்லு பாத்துருவோம்.
தேவியை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள்லம்மா. நல்லா தாமா இருக்கா. அசட்டுத்தனமா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு தான் பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. கடவுள் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவி எழுந்துரு. அந்த மாதிரி டங்கு டங்கு நடக்க கூடாது, அழகா தலை குனிஞ்சு நடக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி நடந்துக்கணும். நட. பெரியவங்க இருக்காங்கல்ல. என்னடா அது பேரை சொல்லி கூப்பிடுது? சும்மா இருங்க பாதா நாகரிகம். அது கிடக்குது கழுத. இந்த காலத்து பொண்ணுகள்லாம் பேரை சொல்லித்தானே கூப்பிடுதுங்க. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் அப்படி கிடையாது. பேரை சொன்னா கொளுத்தி புடுவோம், கொளுத்தி. ஆமா. தேவி, மாமா கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். ஏமா பொண்ணு ராத்திரி தூங்கலையா? தேவி எழுந்திரு. எழுந்திருக்காம என்னடி பண்ற? நீதான் எழுந்திருன்னு சொல்லவே இல்லையா? நல்ல தமாஷான பொண்ணு. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.